ரோகிணியின் ஆட்டத்திற்கு முடிவு கட்டியாச்சு. முத்துக்கு தெரிய போகும் ரகசியம். மீனா மிரட்டியதால் வெளிவந்த உண்மை. முத்து மற்றும் மீனா புதுசாக பிசினஸ் ஆரம்பித்ததால் அதற்கான விதிமுறைகள் அனைத்தையும் ரவியை பார்த்து ஃபாலோ பண்ண சொல்லிட்டார். அதிலும் படிக்காமலேயே இவ்வளவு விஷயங்கள் தெரிந்து வைத்திருக்கிறார் என்று உணர்ந்த ரோகிணி, மனோஜிடம் படித்தால் மட்டும் போதாது, புத்திசாலித்தனமும் வேண்டும். உங்க அண்ணன் படிக்காமலேயே எல்லா விஷயத்தையும் தெளிவாக செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனா நீ படித்திருந்தும் ஒரு கடைக்கு கட்ட வேண்டிய வரியை கூட உன்னால் கட்ட முடியாமல் போய்விட்டது என்று திட்டி விடுகிறார். உடனே மனோஜ், நான் படிச்ச படிப்பு என்ன, அவன் படிக்காதவன், அவனுடன் சேர்த்து வைத்து என்னை ஒப்பிடாதே என்று சொல்லிவிடுகிறார். அதற்கு ரோகிணி, இந்த ரோஷத்திற்கு மட்டும் குறைச்சல் இல்லை என்று சொல்லுகிறார். பிறகு முத்துவை சீண்டிய டிராபிக் போலீஸ் வேலையில் இருக்கும் பொழுது அந்த வழியாக சீதா ஹெல்மெட் போடாமல் வருகிறார். அப்பொழுது டிராபிக் போலீஸ் சீதாவை வழிமறைத்து ஹெல்மெட் போடாததால் அபராதம் கட்ட சொல்லுகிறார். உடனே சீதா, தெரிஞ்ச ஆளு என்கிற உரிமையில் விளையாடாதீங்க என்று எஸ்கேப்பாக பார்த்தார். அப்பொழுது டிராபிக் போலீஸ், நான் இப்பொழுது பணியில் இருக்கிறேன், நான் ஏன் உங்களிடம் விளையாட வேண்டும்? நீங்கள் ரூல்ஸை மீறியதற்கு அபராதம் கட்ட வேண்டும். காசு இல்லை என்றால் சொல்லுங்கள், நான் கட்டி விடுகிறேன் என்ற பணத்தை கொடுக்கிறார். உடனே கோபப்பட்ட சீதா, உங்க பணம் தேவையில்லை, என்னிடம் இருக்கிறது என்று அபராதத்தை கட்டி விட்டு கோபமாக கிளம்பி விடுகிறார். இதனை பார்த்து டிராபிக் போலீஸ் என்ன செய்வது என்று தெரியாமல் தொடர்ந்து வேலையை பார்க்க ஆரம்பித்து விடுகிறார். அடுத்ததாக அண்ணாமலை வீட்டிற்கு அண்ணாமலையின் தோழர் பரசுராமன் வருகிறார். வந்ததும், என்னுடைய மகள் காதலித்ததால் நான் பார்த்து வைத்த மாப்பிள்ளை வேண்டாம் என்று ஓடிப்போய்விட்டாள் என்று சொல்லி பீல் பண்ணி அழுகிறார். இதை பார்த்ததும் முத்து, நான் கண்டுபிடித்து கூட்டிட்டு வருகிறேன் என்று சொல்லி மீனாவை கூட்டிட்டு கிளம்பி விடுகிறார். மீனா அதை பற்றி விசாரிக்கும் பொழுது ஒரு கடையில் வேலை பார்ப்பவர்களிடம் உண்மையை கேட்கிறார். அவர்கள் சொல்ல மறுத்த நிலையில் முத்து ஒரு போலீஸாகவும் மப்டியில் வந்து விசாரிக்கிறார் என்று போய்ஸ் சொல்லி உண்மைகள் அனைத்தையும் மிரட்டி வாங்கி விடுகிறார். அதன்படி பரசுராமனின் மகள் பவானி இருக்கும் இடத்தை முத்து மற்றும் மீனா தெரிந்து கொள்கிறார்கள். அத்துடன் அந்த பவானி காதலிக்க பையன் ரோகிணி மாமாவாக நடிக்க வந்த கச்சாப்பு கடை மணியின் சொந்தக்காரர். அந்த வகையில் இந்த டிராக் புதுசாக உள்ளே வந்திருப்பதால் இந்த கதையின் மூலம் ரோகிணியின் மாமாவாக மணி சும்மா நடிக்க தான் வந்திருக்கிறார். ரோகிணியின் அப்பாவும் மலேசியாவில் இல்லை என்ற விவரம் முத்துவுக்கு தெரிய வரப்போகிறது. அதனால் கூடிய விரைவில் ரோகிணியின் ஆட்டத்திற்கு முத்து முடிவு கட்டப் போகிறார். மகாநதி சீரியலில் ஓவராக ஆடிய யமுனாவின் கொட்டத்தை அடக்கிய காவேரி. ஆசை மனைவியை தேடி அலையும் விஜய். மகாநதி சீரியல் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற மகாநதி சீரியலில் தன்னை விட்டு ரொம்ப தூரம் காவேரி போனதாக நினைத்து விஜய் ஒவ்வொரு நாளும் துடித்து கொண்டு வருகிறார். தற்போது ஆபீஸ்க்கு போயிட்டு காவிரிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க என்னெல்லாம் நினைத்து வைத்திருந்தோம், அதையெல்லாம் நடக்காமல் போய்விட்டது. காவேரி முகத்தில் இனி சந்தோஷத்தை மட்டும் தான் பார்க்கணும் என்று நினைத்தது இவ்ளோ பெரிய தப்பாக போய்விட்டதே என்று பீல் பண்ணுகிறார். அப்படி பீல் பண்ணும் பொழுது உடனே எதுக்கும் தயங்க கூடாது என்பதற்காக காவேரிடம் போன் பண்ணி பேசலாம் என காவேரிக்கு போன் பண்ணுகிறார். அப்பொழுது நர்மதா, விஜய் மாமா போன் பண்ணுகிறார் என்று சொன்னதும் சாரதா, இன்னும் அவர் எதற்கு கால் பண்ணுகிறார் என்று காவிரியை திட்ட ஆரம்பித்து விட்டார். ஆனாலும் காவேரி யாருக்கும் விட்டு கொடுக்காமல் தன் மீது தான் தவறு இருக்கிறது, என்ன சொல்ல வேண்டும் என்றாலும் என்னை சொல்லிக் கொள்ளுங்கள் என சொல்கிறார். மகாநதி சீரியலில் ஓவராக ஆடிய யமுனாவின் கொட்டத்தை அடக்கிய காவேரி. ஆசை மனைவியை தேடி அலையும் தன்னை விட்டு ரொம்ப தூரம் காவேரி போனதாக நினைத்து விஜய் ஒவ்வொரு நாளும் துடித்து கொண்டு வருகிறார். தற்போது ஆபீஸ்க்கு போயிட்டு காவிரிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க என்னெல்லாம் நினைத்து வைத்திருந்தோம், அதையெல்லாம் நடக்காமல் போய்விட்டது. காவேரி முகத்தில் இனி சந்தோஷத்தை மட்டும் தான் பார்க்கணும் என்று நினைத்தது இவ்ளோ பெரிய தப்பாக போய்விட்டதே என்று பீல் பண்ணுகிறார். அப்படி பீல் பண்ணும் பொழுது உடனே எதுக்கும் தயங்க கூடாது என்பதற்காக காவேரிடம் போன் பண்ணி பேசலாம் என காவேரிக்கு போன் பண்ணுகிறார். அப்பொழுது நர்மதா, விஜய் மாமா போன் பண்ணுகிறார் என்று சொன்னதும் சாரதா, இன்னும் அவர் எதற்கு கால் பண்ணுகிறார் என்று காவிரியை திட்ட ஆரம்பித்து விட்டார்.
ஆனாலும் காவேரி யாருக்கும் விட்டு கொடுக்காமல் தன் மீது தான் தவறு இருக்கிறது, என்ன சொல்ல வேண்டும் என்றாலும் என்னை சொல்லிக் கொள்ளுங்கள் என சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் கங்காவிடம் யமுனா விஜயை பற்றி ரொம்பவே தரக்குறைவாக பேசுகிறார். அது மட்டும் இல்லாமல் நவீன் தான் சூப்பர், விஜய் அனைத்தும் பண்ணுவது எல்லாம் நடிப்பு என்று பேசிக்கொண்டிருக்கும் பொழுது காவிரி அனைத்தையும் கேட்டுவிட்டார். உடனே யமுனாவின் கொட்டத்தை அடக்கும் விதமாக காவிரி நல்லா 4 கேள்வி கேட்டுவிட்டார். விஜய் பற்றி யார் என்ன சொன்னாலும் உனக்கு சொல்ல தகுதியே கிடையாது. நீ கண்கலங்கி நின்ற பொழுது உன்னுடைய காதலை சேர்த்து வைக்கும் விதமாக விஜய் செய்த விஷயங்கள் அனைத்தையும் மறந்து விட்டாயா? நீ நவீனுக்கு எப்படி நாளும் கோயில் கட்டி கும்பிடு, ஆனால் அதற்காக விஜய் பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை பேசினால் நான் சும்மா இருக்க மாட்டேன். நீ கல்யாணம் பண்ணது என்ன பெரிய விஷயம்? பிளாக்மெயில் பண்ணி தானே கல்யாணம் பண்ணினாய். அதெல்லாம் மறந்துட்டு இப்போ ஒப்பந்த கல்யாணம் பண்ணதை பற்றி வாய் கிழிய பேசுறியா? விஜய் பண்ணது ஒரு தவறு தான், அதை என்ன பண்ணனும் எப்படி பண்ணனும் நான் பார்த்து கொள்கிறேன். என்னுடைய விஷயத்தில் நீ இனிமேல் தலையிடாதே. 1 வருஷமாக நான் அவர் கூட வாழ்ந்திருக்கிறேன், எனக்கு அவரை பற்றி தெரியும். அதனால் எங்களுடைய பிரச்சனையில் நீ குளிர் காய வேண்டாம் என்று லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிவிட்டார். இதையெல்லாம் பார்த்த கங்கா காவிரிக்கு ஆறுதல் சொல்லும் விதமாக உன்னுடைய கோபம் எனக்கு புரிகிறது. யாரே என்ன சொன்னாலும் நீ அவருடன் 1 வருஷம் வாழ்ந்திருக்கிறாய். அந்த நேரத்தில் அவரை பற்றி சொன்ன விஷயங்கள் மூலம் நான் புரிந்து கொண்டது உன் மனதில் அவருடைய ஞாபகங்கள் நன்றாகவே இருக்கிறது. அதனால் அவருக்கும் உன்னை விட்டு பிரிய மனசு இல்லை என்பது தெரிகிறது. இந்த மாதிரி குழப்பமான ஒரு சூழ்நிலையில் என்ன முடிவு எடுப்பது என்று தெரியாது. அதனால் இதுவும் கடந்து போகும், கூடிய சீக்கிரத்தில் எல்லாம் மாறிவிடும் என்று ஆறுதல் படுத்தி விடுகிறார். அடுத்ததாக குமரன் வாடகைக்கு வீடு பார்த்த ஓனரிடம் பேசி 2 நாளுக்குள் வந்து விடுவதாக சொல்லிட்டு வருகிறார். அப்படி குமரன் வரும் வழியில் விஜய் அவரை மறித்து காவிரி எங்கே போயிருக்கிறார் என்று எனக்கு தெரிய வேண்டும். காவிரியை பார்த்து பேசினால் எல்லா பிரச்சினையும் சரியாகிவிடும். அதற்கு நீங்கள் தான் எனக்கு உதவி பண்ண வேண்டும் என்று கெஞ்சுகிறார். உடனே குமரன், எங்க மாமாவுக்கு 4 பெண்கள் இருந்தாலும் நாங்கள் அவர்களை ஒரு குலசாமியாக பார்த்து வந்தோம். என் மாமாவுக்கு பிறகு இந்த குடும்பத்தை எந்த விதத்திலும் நான் கஷ்டப்படுத்தக் கூடாது என்று நினைத்தேன். ஆனால் தற்போது காவிரி இந்த ஒரு நிலைமையில் இருப்பதற்கு நானும் ஒரு காரணம் என்று நினைக்கும் போது குற்ற உணர்ச்சியால் என்னால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. நான் அஜாக்கிரதையால் தொலைத்த பணத்தின் காரணமாக தான் சூழ்நிலை பயன்படுத்தி நீ ஒப்பந்தத்தின்படி காவிரியை கல்யாணம் பண்ணி இருக்கிறாய். உனக்கு எல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா என்று திட்டி விடுகிறார். ஆனாலும் விஜய் மனைவி மீது அளவுக்கு அதிகமான பாசத்தை வைத்ததால் ஆசை மனைவியை தேடி அலையும் விதமாக நொந்து போய் இருக்கிறார்.